கொத்து கொத்தா இப்படி விழுகுற இந்த சென்ட்ரிங்க நம்ம இந்த மாதிரி பூஜை சரி பண்ணியிருக்கோம். இது எப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரீசெண்டாக ஒரு சென்ட்ரிங் ரிப்பேர் ஒர்க் வந்து வீடியோ ஒன்று நான் போட்டிருப்பேன். இது அந்த வீடியோவோட செகண்ட் பார்ட்டு தான். இந்த வேலையில் நம்ம கமிட் ஆன பிறகு நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சீலிங்கே பொத்து விட ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தியிலே எதுவுமே பயன்படுத்தலை, வெறும் உளியை மட்டும் வச்சு நம்பி விடுறோம். அது எப்படி உழைஞ்சி விழுதுன்னு இந்த வீடியோ நீங்களே பாருங்கள். இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி ஒரு 40 வருஷத்துக்கிட்ட இருக்கும். இந்த கம்ப்ளைண்ட் இந்த வீடு ஃபுல்லாமே இருக்குது. ஹாலு, கிச்சனு, முன்னாடி வந்து வராண்டா அப்படின்னு எல்லா இடத்துலையுமே இருக்குது. நம்ம வந்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக உடச்சி எடுத்ததுக்கப்புறமா கெமிக்கல் கோட்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம இந்த ஒர்க்குக்கு ஃபுல்லாகவே யூஸ் பண்ண கெமிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா ஃபோஸ்ராக்கோட எஸ்பிஆர் நிட்டோபான் மட்டும்தான். இதை வச்சு தான் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இந்த ஒர்க்குக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த பில்டிங் கட்டி 40 வருஷம் ஆனதுனால இந்த சீலிங்கோட ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும். இதுக்காக அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நம்ம 2 சேனல் வந்து கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ்ட் ஆனதுக்கு அப்புறமா எடுத்த ஃபுட்டேஜ். மதுரை சரௌண்டிங்கில் எங்கேனாலும் சரி, உங்கள் வீடுகள்லையும் இந்த மாதிரி சீலிங் கம்ப்ளைண்ட்டு இல்லை ஏதாவது ரிப்பேர் ஒர்க் இருந்தாலும் கண்டிப்பாக எஸ் பில்டர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். பார்க்குறதா இந்த வீட்டோட ஓனர் ஐயா. நம்ம வேலை எப்படி இருக்குன்னு அவர்கிட்ட கேட்போம். ஐயா, நம்ம வேலை எப்படிங்கய்யா? நல்லா திருப்தியாக இருக்குது. 6 முறை பகிராமல் வேலை பார்த்தாங்க. உங்கள் வேலை திருப்தி தானங்கய்யா? திருப்தியாக இருக்குது. உங்கள் வேலையில் எப்படிங்கய்யா பண்ணி கொடுத்தாங்க? நல்லா இருக்குது. குறைஞ்ச பட்சத்தில் திருப்தியாக பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றிங்க.